பிரிட்டன் மக்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட போகின்ற ஆயிரக்கணக்கான பவுன்கள் ஒருவேளை உருளைக்கிழங்கை பெற்றுக் கொள்வதற்காக சூட்கேஸ் பெட்டிகளுடன் வரிசையில் காத்திருக்கின்ற கனேடிய மக்கள். விமான பயணங்களை மேற்கொள்கின்ற பயணிகளுக்கு ஒரு பேரிடியாக மாறியிருக்கின்றது. 20,000 விமான சேவைகள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லி விமான நிலையத்தில் தீப்பிடித்து எறிந்த சுவிஸ் விமானம் 241 பயணிகளின் நிலை என்ன? பதவியும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம். பிரான்ஸ் பிரதமரின் அதிரடியான முடிவு. மற்றொரு காணொலியாக மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவு குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாகவே இருக்கிறது. 2026 தொடக்கம் 2027 இந்த நிதியாண்டுக்கான புதிய சமூக நல திட்டங்களுக்கான தொகையை இப்போது பிரிட்டன் அரசாங்கம் உயர்த்தி இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக யூனிவர்சல் கிரெடிட் உள்ளிட்ட உதவித்தொகைகளை பெறுபவர்கள் 4.8% வரை இப்போது இந்த திட்டத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக லண்டனுடைய நகர்ப்பகுதியில் இருக்கின்ற அதிக எண்ணிக்கையை கொண்ட குடும்பங்கள், ஒரு பெரிய குடும்பம் சராசரியாக ஆண்டுக்கு 11,000 பவுன்களை இதன் மூலமாக பலனாக பெற்றுக்கொள்ள முடியும். அதை தாண்டி இந்த கிளஸ்கோ, மன்செஸ்டர், பிரமிங்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக 25 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்களுக்கு ஆண்டுக்கு வழங்கப்படுகின்ற இந்த தொகை என்பது 4,802 பவுன்களாகவும், தம்பதியினருக்கு 7,537 பவுன்களாகவும் இந்த தொகை இப்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நலத்திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இல்லாவிட்டால் இந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு தேவையற்ற அலைச்சல்கள் தேவையில்லை, பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தற்போது இருக்கின்ற விடயங்களுக்கு பொறுத்தவரையிலும் உடனடியாக எந்த விதமான புதிய விண்ணப்பங்களும் இன்றி இந்த தொகை நேரடியாக அந்த பயனாளர்களுடைய வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட போகின்றது என்பது அலைச்சல் இல்லாத இன்னொரு சந்தோஷமான விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த திட்டங்கள் தற்போது இருக்கின்ற காலப்பகுதியில் மிக அவசியமாக இருக்கிறது என்பதைத்தான் பிரிட்டனுடைய அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் நலத்திட்டங்கள் என்பது ஒரு பக்கமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரம், இன்னொரு பக்கமாக கனடாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களிலேயும் பகிரப்படுகிறது. உலகத்தில் செல்வந்த நாடுகள் ஒன்றாக இருக்கின்ற கனடாவில் ஒரு உருளைக்கிழங்கை பெற்றுக்கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் சூட்கேஸ் பெட்டிகளுடன் வழி முழுக்க காத்திருக்கின்ற ஒரு காட்சி ஒரு அவல நிலை என்பது உருவாகி இருக்கின்றது. முக்கியமாக ஹால்கரி நகரில் கடுமையான குளிருக்கு மத்தியில் சுமார் 80,000 பவுண்ட் எடை இருக்கின்ற இலவசமான உருளைக்கிழங்குகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றார்கள். இதுக்கு முக்கியமாக காரணம் என்னவென்றால், கனடாவை பொறுத்தவரையில் ஓராண்டில் மற்றும் உணவினுடைய விலைவாசி என்பது 4.4% அதிகரிப்பை சந்தித்திருக்கின்றது. இது கனடாவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பேரிடியாக கூட இது அமைந்திருக்கும். ஏனென்றால் அன்றாடம் வேலைகள் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகையாக இருக்கட்டும், இல்லாட்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய காசுகள் உணவுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை அந்த மக்களுக்கு உருவாகின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் ஹோர்மோஸ் நீர்நிலையில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதமான சூழ்நிலை, அது மூடப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக எரிபொருள் தட்டுப்பாடு என்பது இதற்கான முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட, இந்த நிலையை சமாளிப்பதற்காக கனடா அரசாங்கம் ஒரு புதிய நடவடிக்கைகளை கொண்டு வரப்போகிறது. அதுவும் குறிப்பாக ஜூன் 5ஆம் தேதிக்கு முதல் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்த பெரிய பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாப்பதற்காக மளிகை உதவித்தொகை என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை மக்களுக்கு வழங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறது கனடாவினுடைய அரசாங்கம். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டினுடைய மக்களை இதில் இருந்து எப்படி பாதுகாக்கலாம், அதற்கான எவ்வாறான நலத்திட்டங்களை இந்த பொருளாதார சூழ்நிலையில கொடுக்கலாம் என்ற விடயங்களும் கவனம் செலுத்தி வருகின்றது. என்னதான் கவனம் செலுத்தி வந்தாலும் கூட தற்போது இருக்கின்ற இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை என்பது ஹோர்மோஸ் நீரை திறக்கப்பட்டாலும் கூட இன்னும் 5-6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கும் அப்படின்ற விடயம் எச்சரிக்கை மணியாக மட்டும் இருக்கின்றது. இது பலரும் எச்சரித்திருந்தார்கள். பொருளாதார நிபுணர்கள் அதிகமானவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். இந்த விஷயங்கள் இருக்கின்ற நேரம்தான் இந்த பொருளாதார சிக்கல் என்பது, சூழ்நிலை என்பது விமான சேவைகளில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றால், ஜெர்மனுடைய லூத்தன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் மட்டும் சுமார் 20,000 விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு நிறுவனம் மட்டும் இந்த 20,000 விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறார்கள். டெல்டா மற்றும் ஏர் கனடா நிறுவனங்கள் சேவைகளை குறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொருளாதார சூழல் காரணமாக இருந்தாலும் இந்த காரணத்தை பயன்படுத்தி இப்போது விமான கட்டணங்கள் என்பது 24% கணிசமான அளவு உயர்வை சந்தித்திருக்கிறது. அதுவே இப்ப இருக்கிறது கோடை விடுமுறை என்றபடினால இது பயணங்களுக்கு, சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள ஆசைப்படுறவர்களுக்கு எல்லாம் இந்த சூழ்நிலை
சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக மாறி போயிருக்கிறது. ஆனால் இது எப்போது இந்த விமான கட்டணங்கள் குறைக்கப்படும் என்ற கேள்விக்கு தற்போது வரைக்கும் பதில் கிடையாது. ஆனால் இந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, ஏனைய நிறுவனங்களும் தங்களுடைய விமான சேவைகளை மட்டுப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய விமான நிறுவனத்துக்கு செலவினங்களை குறைப்பதற்காகவும் அந்த செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் வருகின்ற செலவினங்களை பயணிகள் மீது சுமத்துறதுக்கான கட்டண அதிகரிப்பு, அதை சுமத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது ஒவ்வொரு பக்கமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் இது சாதாரண பயணிகளுக்கு இந்த விஷயம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த விடயங்கள் இருக்கின்ற நேரம், இந்த விமானம் பற்றி பேசுகின்ற நேரம், அடுத்த பக்கமாக முக்கியமாக டெல்லியினுடைய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நள்ளிரவு ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலுக்கு முக்கியமான காரணம், இது சூரியனை நோக்கி புறப்பட ஆரம்பித்த சுவிஸ் நாட்டினுடைய விமானம் திடீரென்று அதனுடைய என்ஜின் தீப்பற்றி எறிய ஆரம்பித்திருந்தது. இது பத்திரமாக இறக்கப்பட்ட அதில் இருந்த பயணிகள் 241 பயணிகள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன காரணத்துக்காக இது தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருந்தது என்று தொடர்பான மேலதிக விசாரணைகள் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக இல்லாவற்றில் கடந்த சில வருடங்களாக இந்த விமான விபத்துகள் என்பது கொஞ்சம் கணிசமான அளவாக அதிகரித்திருக்கிறது. நிறைய செய்திகள் எங்களால் அவதானிக்க முடிந்தது. எனவே இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்தியன் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் முடிவெடுத்து உயர்மட்ட விசாரணைகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். எவ்வாறாக இருந்தாலும் 241 பயணிகள் இதில் பயணித்திருப்பார்கள். அந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற நேரம் நெரிசலில் சிக்கி 6 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில ஐரோப்பாவினுடைய அரசியல் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அரசியலாக தற்காலத்தில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் பிரான்சினுடைய பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு இந்த ஐரோப்பிய அரசியலில் கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. முக்கியமாக மேக்ரோன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். எனது பதவிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு நான் எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட போவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவை அறிவித்திருக்கிறார். இது பிரான்சினுடைய சட்டப்படி ஒரு பிரதமர் 2 தடவைகள் பிரதமராக ஒருவர் பதவி வகிக்க முடியும். இருந்தாலும் 2027ஆம் ஆண்டோடு நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெற போகின்றேன் என்று மேக்ரோன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற முடிவு என்பது கவனம் செலுத்தப்படுகின்றது. இதுக்கு முக்கியமான காரணம், நீங்க அத்தனை பேரும் அறிந்த விஷயம், ஒரு இளம் வயது தலைவராக இவர் ஒரு ஐரோப்பிய அரசியல்ல புகுந்திருக்கக்கூடியவர், ஒரு பிரதமர் ஆனவர். இவர் பிரதமர் ஆன நேரத்திலேயே நிறைய இடங்கள்ல உலகளாவிய ரீதியில இவருடைய பதவியேற்பு பேசப்பட்டது. என்னடா இளம் வயதுல ஒருவர் பிரதமர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி. இப்படியான சூழ்நிலையில இவர் பதவி விலக முடிவை எடுத்திருக்கின்றது. அரசியலிருந்து 2007க்கு பிறகு நாம் ஓய்வெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய விஷயம் ஐரோப்பிய அரசியலில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது என்ற விடயத்தையும் உங்களுக்காக சொல்லியிருக்கின்றேன். இன்றைய நாள் வந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளையும் உங்களுக்காக தந்திருக்கிறேன். நாளைய தினம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.